தொடர்பாளர் சீடர், அகத்தியர் பெட்டி. இறைவனுக்கு ஆலயங்களில் பொற்கொன்றை மலர் வச்சு மலர் சூடி மலர் அர்ச்சனை செய்து மகிழ்ந்தாங்க. அது மாதிரி இல்லத்தில் இருக்கக்கூடிய ரூபங்களுக்கும் பொற்கொன்றை மலர் சமர்ப்பணம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த சந்தேக வினாவினை அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து இறையின் நல்திருமண கோலம், இறை சிவபார்வதியின் நற்திருமண கோலம் நடந்து ஆற்றலாய் அத்துணை ஆற்றலும் வடபகுதி நோக்கி சென்று அத்தளம் தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்த அவ்வேளைதனில் அப்பகுதிதனை தாழ்த்துவதற்கு, உலகம் சமநிலை பெறுவதற்கு, பூவுலகம் சமநிலை பெறுவதற்கு சிவபெருமானுடைய அருள் கட்டளை ஏற்று யாம் சென்று அமர்ந்து செல்கின்ற தலங்கள் எல்லாம் நல் இறை தலங்களாக மாற்றம் பெற்று ஆற்றல் கொண்டு தென்பொதிகை தலமதில் அமர்ந்த அத்தலத்தின் அருகாமையில் அத்தலத்தின் அருள் இறை சாரல் மழை பொழியும் அத்தலத்தின் அடிவாரத்தில் அமர்ந்து என் நாமம் கொண்ட அத்தலமதில் இருந்து சிவசபை நாடி இறை சூட்சம நூலிலிருந்து பறைசாற்றும் அந்நிலை உயர்நிலை என்று நாடி இறை சித்தனோடு வந்து அமர்ந்து தன் கர சேவையாக இறை சித்த மருத்துவ சேவைகள் செய்து வந்த பொழுதும் இறை சபையின் ஆசியோடு அதனை ஆற்ற வேண்டும் என்று நாடி வந்து அமர்ந்து ஒவ்வொரு பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளிலும் ஒன்றாக கலந்திருக்கும் அகத்தியனுடைய முதன்மை சீடனுக்கு சிவமகா வாழைச்சித்த சபையினுடைய முதன்மை சீடனுக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி இறை சபையிலிருந்து பெறுகின்ற அற்புதமான ஆற்றல்களின் மூலமாக இல் சபையாய் காண்கின்ற ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு மாந்தனும் இறையை நினைந்து வணங்கி வருகின்ற அத்துணை நிகழ்வுகளுக்குள்ளும் தன் இல்லமதிலே வைத்து வணங்குகின்ற பொழுது சொரூபங்களாக இருந்த பொழுதும் அது நிழல் உருவங்களாக இருந்த பொழுதும் அவர்களுக்கு பொற்கொன்றை மலர் சாற்றி வழிபட அனுமதி உண்டா, அதற்கு அருளாற்றல் உண்டா என்று வினவும் சீடனே, நிச்சயமாக நிதர்சனமாக சத்தியமாக அத்துணை மலர்களையும் வைத்து வணங்குவதற்கு இல்லமதிலே வைத்து வணங்குவதற்கு அகத்தியன் யாம் எத்தடையும் இல்லை என்ற நல்லாசியை வழங்கி எப்பொழுதும் முப்பொழுதும் உம்முடைய பயணம் சிவசபை நோக்கி ஆற்றக்கூடிய நற்பயணம், அது யுகமாற்ற நிகழ்வுக்குரிய பயணமாக அப்பயணம் தொடர்ந்து நடைபெற அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம். சுப நிகழ்வாய் சீடனே.